சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக வாழ்க்கை முறையை மாற்றுறதன் மூலம் சுகர்லேருந்து வெளியில் வரலாம். சுகருங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். உங்கள் வாழ்க்கை முறையினால் வந்த டிசீஸ். வாழ்க்கை முறைனா மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். மனநிலைனா ஒரு மகிழ்ச்சியற்ற, ஸ்ட்ரெஸ்ஸான, மன அழுத்தத்திற்குள்ளான, மன டிப்ரெஷனான, சோகமான, இல்லை போர் அடிக்கிற, ஆங்ஸைட்டி, ஃபாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ நினச்சி பயப்படுற, இல்லைன்னா உண்மையான ஃபியர், ஆங்க்ரி, கோவப்படுற, நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற இந்த மாதிரி மனநிலையில் தான் சுகர் மெயினாக வர்றதுக்கான மெயின் காரணமாக இருக்குது. அதை தவிர உணவில் ஜங்க் ஃபுட்டும், அப்புறம் எக்ஸசைஸில் ஓவர் எக்ஸசைசஸும் அண்டு ரொம்ப உழைப்பு, இல்லை தூங்காமல் இருக்கிறது, அது எல்லாமே எக்ஸசைஸோடு தான் வருது. இதனால் அது வருது. இதுலேருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக மனநிலையை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் மாற்றணும். மாற்றினா அன்பும் மகிழ்ச்சியும் பிரிக்க முடியாது, ஃப்ரெண்ட்லியும் மகிழ்ச்சியும் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக, அன்பான பர்சனாக மாறினா இதுலேருந்து வெளியில் வரலாம். பழங்கள், காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றதும், 3-4 லிட்டர் டெய்லி தண்ணி குடிக்கிறதும், நல்லா நைட்டான இந்த 9-10 மணிலேருந்து காலையில் 6-7 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிறதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஓவராக வேலை பார்க்கறது, ஓவராக உழைக்கிறது இல்லாமல் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற ஒரு ஜென்டிலான எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட அந்த வகை தான். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் ஐசோமெட்ரிக் மாதிரி ஒரு ஜென்டிலாக பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலம் சுகர்லேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.